ஐயா ஆரம்பிச்சிடலாமா? ஐயா ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிருங்க. நிறுத்தல. ஐயா தப்பு ஏதாச்சும் நடந்து போச்சுங்களா ஐயா? ஆமால, தப்பு தாம்ல நடந்துருச்சு. ஐயா என்ன சொல்லுதீங்க? முறைப்படி இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எனக்கு கிடைக்கிறது தப்புதான். என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எடுத்துட்டு போய் அவருக்கு கட்டுங்க. ஐயா வீரபாண்டி ஐயா, ரொம்ப சந்தோஷம்ங்க. எப்படி நடக்குமோன்னு நினைச்சிட்டு இருந்த இந்த திருவிழா இதை விட சிறப்பா நடக்குங்கிறது இப்ப இங்க நடக்கிறத பார்த்தாலே தெரியுதுங்கய்யா. ஆதிமூல ஐயா, நீங்க தவறா எடுத்துக்கலனா நான் ஒண்ணு சொல்லாங்களா? உங்களுக்கு கிடைக்கிற மரியாதைய வேணாம்னு நீங்க வீரபாண்டி ஐயாவுக்கு கொடுக்க வச்சு அழகு பார்த்தீங்க. இவருக்கு கிடைச்ச மரியாதைய உங்களுக்கு கொடுக்க சொல்லி அவர் பெருமைப்பட்டுக்கிறாரு. இதான பெரிய குடும்பம். நம்ம ஊர் சார்பில் இந்த மரியாதைய உங்க 2 பேருக்கும் கொடுத்து நாங்க பெருமைப்படலாம்னு நினைக்கோம். இந்த திருவிழா எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். தம்பி கொஞ்சம் வண்டி நிப்பாட்டு. எங்க போய் தொலைஞ்சாவ? எல்லாம் மாயாண்டி, மாயாண்டி பாப்பா பார்த்து வந்துடலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். டேய் சரவணா, மோட்டர் ஆஃப் பண்ணு. யார் மோட்டர் ஆஃப் பண்ணா? ஏ மாயடி, மோட்டர் போட்டுல. ஏலே கண்ணை திறந்து பாருல. ஐயா. ஏலே யாருல நீ? வெளியில வாழ. ஐயா வெளியில வான்னு சொல்றல. வெளியில வானா. இல்ல யார கேட்டு என் தோட்டத்துல குளிக்க? இல்லையா, வீரபாண்டி ஐயா தோப்புல உள்ள ஆள் தான். அடிக்காதீங்கயா, வேணாயா, அடிக்காதீங்கயா. யார் வீட்டு தோட்டத்துல யாருல கூத்தடிக்கிறது? பய விட்டு போச்சோ. ஏப்ல இவனுக்கு தான் அறிவு இல்லனா உனக்கு அறிவு இல்ல? ஊரா விட்டு தோட்டத்துல வந்து குழந்தை குட்டியோட வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கா.
புள்ள குட்டியோட வந்ததால உன்னை விடுறேன், இல்ல ஒண்ணு குழியில இறக்கிருப்பேன். போல ஏல என்ன மூஞ்ச கழுவிட்டு போயிடுறேன்யா. ஏல ஒரு மண்ணையும் கழுவ வேண்டாம். போல போல வாங்க போமா போலாம். தம்பி வேணாப்பா, போட்டுருப்பா. எங்கள போன போடுப்பா, வேணாம்ப்பா. அப்பா உனக்கு வேற வாங்கிப்பா. எங்க போன? என் வீட்டு தோட்டத்துல எவன் வேணும் வந்து குளிச்சிட்டு இருக்கான்? தொடர்ந்து அனுப்பி உள்ள போங்கய்யா, போமா. பா சின்ன பசங்க தானேப்பா, ஏன்பா இப்படி பண்றீங்க? தம்பி, உனக்கு இதெல்லாம் தெரியாது. இவங்களெல்லாம் ஆளோட நிறுத்தி வச்சுக்கணும். பார்த்தல இவங்கள நம்ம தோட்டத்தில் எப்படி குளிச்சிட்டு இருந்தாங்கன்னு. தம்பி, சண்டை வேண்டான்னு சொன்னதால சமாதானமா போயிட்டோன்னு அர்த்தம் கிடையாது. தம்பி, கொஞ்சம் பார்த்தேரு. நம்ம தோட்டத்தில் இவனுங்களை எங்கேயாவது பார்த்தனா பிடிச்சி வெளுத்து விட்டுரு. சரி வா. ஹாய் சாந்து, how are you? ராஸ்கல், உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா? நீ ஃபோன் பண்ணவே இல்ல. சாரி சந்து, அப்பா என்ன சும்மா கூட்டு போயிருந்தாரு வெளியில. வயலு தோப்பில சுத்தி கட்டிட்டு இருந்தாரா, அத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு. சாரி 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 ப்ளீஸ். இனிமே நீ சொல்ற டைம்க்கு கரெக்டா வந்துருவேன். ஏய், நிறுத்து நிறுத்து. என்ன? கைய திருப்பு. ம்? அந்த கைய திருப்பு. என்ன சாந்து? ஏய், நான் உனக்கு gift பண்ண ரிங் எங்க? அதுவா? அது பேக்ல இருக்கு. எனக்கு தெரியாதா? இப்பவே விரல்ல போட்டுக்கிட்டு திரும்ப எனக்கு கால் பண்ணு. ஏய் சந்து, ஏய். இங்கதானே வச்சேன். ஒருவேளை அம்மா எடுத்து வச்சிட்டாங்களோ? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தையில அள்ளி கொல்ல பக்கம் போட்டு கழுவு. அம்மா, என்னல காப்பி வேணுமா? வாங்க. வேலைய பாரு. என்னடா? அம்மா நீ மோதிரத்தை பாத்தியா? ஏல 2 பவுன் மோதிரத்தை தொலைச்சிட்டியா? அது உன் ஐயன் கையில இருந்துல வாங்கி போட்டேன். உன் ஐயன் கேட்டா என்னல சொல்லுவேன்? சிங்கமுக மோதிரம் தானே, அது மேலதான் இருக்கு. நான் சிங்கப்பூர்ல ஒரு மோதிரம் வாங்கினேன், அதை பாத்தியா? என்ன சிங்கப்பூர்ல மோதிரம் வாங்குறியா? நீ மோதிரம் எல்லாம் வாங்குற ஆளே இல்லையே. எனக்கு தெரியாம எப்பல வாங்குன? மா, மோதிரத்தை பாத்தியா இல்லையா? பாத்துட்டேன். ஏல உன் தாத்தா தான் வச்சிருக்காரு போல இருக்கு. அவர்கிட்ட போய் வாங்கிக்கோ போ. தாத்தா எங்க பார்த்த, எப்படி பார்த்த, எப்ப பார்த்த? இங்க பார்த்தேன், இப்ப பார்த்தேன், அங்க பாரு. ம்? சரவணா, வா 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 வா. கேளு கேளு. ஏய், ஒண்ணு குடுறி. கொடுக்க மாட்டேன். நீ கேளு. அரசி குடு. மாமா உங்களுக்கு தரேன், ஆனா இந்த கிழவனுக்கு தர மாட்டேன். சரி சரி குடு. என்னது? சாக்லேட். தாத்தா இதுதான் சொன்னீங்களா? நீ என்ன நினைச்ச? தாத்தா மோதிரத்தை காணோம். மோதிரத்துக்கு காணமா? அது எதுக்கு? ஏய், எனக்கு ஒண்ணு குடு. மாட்டேன். குடு குடு. நீ கழுவிட்டாளே. ஏய், என்னங்க சத்தம்?
மூஞ்சிய பாரு. என்ன ஐயா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேடிக்கிட்டு இருக்கேன். என்னையா சொல்றிய? மாமா தாத்தா என்ன பண்ணாருன்னு தெரியுமா? சரவண மாமா சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு காஸ்ட்லி சாக்லேட் வாங்கிட்டு வந்தாரு. புடுங்கி தின்ன பார்த்தாரு. சாக்லேட்டா? ஐயா நாச்சி என்ன இது? என்னங்க மாமா இனிப்பு சாப்பிடுறீங்களா? என்ன அரசி, எத்தனை தரம் சொல்லியிருக்கேன் ஐயா முன்னாடி இனிப்பை கொண்டு வரக்கூடாதுன்னு. கேட்க மாட்டியாளோ? சத்தியமாப்பா மோதிரத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரவணா உன் மோதிரம் காணணும்னு உங்க அப்பா கிட்ட சொல்லுடா. தம்பி மோதிரத்தை தொலைச்சிட்டியோ? ஐயோ இல்லப்பா, ரூம்ல தான் இருக்கு. ஐயா ஐயா வாயில என்னத்த மெல்றிய? மாமா வேற ஒண்ணும் இல்ல, சாக்லேட் தான் தின்றாரு. ஐயா எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இனிப்ப தின்னாதியன்னு. நல்ல வேணும் நல்ல வேணும். ஒண்ணு கிடக்க அவன ஆச்சுனா என்ன இது? என்ன நாச்சியா இதெல்லாம் சொல்ல மாட்டியா? ஐயோ நான் கவனிக்கலைங்க, நான் அடுப்புங்கரையில இருந்தேன். ஐயோ போ என்னன்னு பாரு. ஐயோ என்ன மாமா நீங்க இப்ப பாருங்க, அவர் என்ன வயிறாரு. எல்லாரும் ஏதாச்சும் செஞ்சு விடுங்க. ஏய் நல்லா மாட்டீங்களா? தாத்தா வேணாம் சொன்னா கேளு. வேணாம் தாத்தா. மோதிரம் எங்க போச்சு? பெட்டில தானே வச்சிருந்தேன். பெட்டிலையும் இல்ல, வேற எங்க போயிருக்கோம்? எம்பி மேட்டர் என்னாச்சு? அப்படிதான் இருக்கா? ஏதாவது மூவ் ஆச்சா? மீரா மீரா 1 sec ஹோல்ட் பண்ணு, நான் வரேன். ஹலோ ஹலோ, நான் சரவணன் பேசுறேன். நான் முத்துக்குமார் தெரியும். அது யார்? நான் சரவணன். ஏய், என் பெட்டி எடுத்துட்டு போனேன்ல, அந்த சரவணன் பேசுறேன். நீயா? உனக்குலாம் யார் என் நம்பர் கொடுத்தது? அந்த பருதி மச்சான் தான் கொடுத்தாரு. அவன் இந்த வேலைலாம் பண்றானா? சொல்லு என்ன? என் மோதிரத்தை காணோம். அதுக்கு என் பெட்டில இருந்து எடுத்தியா? ஏய் என்ன உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கிட்டத்தட்ட மோதிரத்தை பார்த்தா எடுத்து வைக்கிற ஆள் மாதிரி தான் தெரியுது. ஒழுங்கு மரியாதை மோதிரத்தை கொடுத்துரு. சே போனை வை. ஏய் ஹலோ, மதிக்காம கட் பண்ணிட்டா. ஒருவேளை இவதான் எடுத்திருப்பாளோ? ஐயோ, சந்து ஒரு ஃபோன் பண்றா. இப்ப என்ன பண்றது? இல்லைன்னு சொன்னா திட்டுவாளே. பேசாம எடுக்க மாட்டுருவோமா? ஆஹா, அதுக்கும் திட்டுவா. சரி சமாளிப்போம். ஹாய் சந்து. ஹலோ, எங்க ரிங்க? தெரியலையே. தெரியலையா? எங்கடா தொலைச்ச? தெரியலையே சந்து, எங்க வச்சேன்னு தெரியல. அம்மா, கீழே மோதிரம் கிடந்துச்சுமா. நீ போ. சந்து சந்து,
சாந்துபடி திரும்ப பண்றாளா? பிரியாவா? ஏய், எனக்கு தெரியும்டி, நீ தான் மோதிரத்தை எடுத்து வச்சிருப்ப. நீ பெட்டியை மாத்தி எடுத்துட்டு போகும்போது தெரியும் நீ பெரிய கேடின்னு. பெட்டியும் மாத்திட்ட, இப்ப மோதிரத்தையும் எடுத்து வச்சிருக்க. ஏன்டி அடுத்த பொருளுக்கு இவ்வளவு ஆசைப்படுற? வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். உன் மோதிரம் எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லதான் கால் பண்ணேன். சும்மா குதிக்காத சரியா? போன வை. ஹலோ, ஏய், ஹலோ ஹலோ, என்ன வச்சிட்டா? ஐயோ, ஒருவேளை நிஜமா அவகிட்ட இல்லையோ, இல்ல கலாய்க்கிறாளா? ஒண்ணுமே புரியலையே. இல்லே அரசப்பா, எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கடா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அரை கப் டீ குடுக்க எவ்வளவு நேரம்டா ஆக்குவ? ஏறுனே, சாமி கும்பிட்டு இருக்கேன்ல. பாரேன். குளிச்சியோ குளிக்கலையோ நல்லா இருந்துட்டு போ. பாயத்தர பல்லு விளக்கலையோ விளக்கலையோ யாருக்கு தெரியும்? நீ எதுக்கு இருக்கனே தெரியல. அண்ணே இது உங்களுக்கு. நாங்கெல்லாம் காலையிலே குளிச்சு சாமியை கும்பிட்டு பட்டையை போட்டு தான் வந்திருக்கோம். டீ குடுக்கறத தவிர மத்த எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் கோச்சிக்கிறாது என்ன? வடை சாப்பிடுறீங்களா? வேணா. சூடா பஜ்ஜி வேணாண்டா. என்னண்ணே, பிஸ்கட்டாவது சாப்பிடுங்க. டேய், டீயை தரியா இல்ல நான் எழுந்துச்சு போட்டு மாட்டேன். கோச்சிக்கிறாதிய, 2 நிமிஷம் இப்ப போட்டு வந்துடுறேன். ஒரு டீக்கு என்ன அளப்புற கொடுக்குறான்? அப்பனே முருகா, 4 காப்பி கொடுப்பா. என்னக்கா காப்பி எல்லாம் கேக்குற? வீட்டுல வந்திருக்காங்களா? லேய், கிளாஸ் எடுத்து எரிஞ்சிடுவோம் பாத்துக்க. கேக்குற ஆளுக்கு கேக்குறத குள்ள. இந்தாக்கா. இவன் கடைக்கு வரவே கூடாதுயா. இந்த உலகத்திலேயே நம்ம டீ கடையில டீ குடிச்சு உயிர் வாழ்ற ஒரே ஜீவன் நீங்க தான். இந்தாங்க நான் எடுத்துக்கினே ஸ்பெஷல் டீ. என்ன நீங்க எடுத்துக்கினே, எல்லாரும் சந்தோஷமா குடிங்க. டேய், இப்படியே பண்ணிக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் கடையை காலி பண்றேன். அண்ணாச்சி, அவசரப்பட்டு அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களோட சேவை இந்த அரசப்பாக்கு ரொம்ப தேவை. அண்ணாச்சி, அது நம்ம ஐயா கார் மாதிரி இல்ல? யார் காரா இருந்தா எனக்கு என்னல, டீய குடிக்க உள்ள படுத்துற. டேய் மாப்ள, சரவணா வாடா வாடா. டேய், அங்க போய் ஓரமா உட்கார்ந்து டீ குடியா. போங்க போங்க, எழுச்சி போங்க. சும்மா உட்கார்ந்து பெஞ்சே தேய்ச்சிக்கிட்டு. மாப்ள வாடா வாடா, உட்கார உட்கார. நல்லா இருக்கு மாப்ள. ஆமா, எப்போ வந்த? 2 நாள் ஆச்சுடா. நீ சொல்லவே இல்ல. நீதான் கேட்கவே இல்லையே. சரி, நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்க மாப்ள. இந்த கடை ஆரம்பிச்சு 7-8 வருஷம் ஆச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா போயிட்டு இருக்கு மாப்ள. சரி, எனக்குலாம் டீ கிடையாதா? என்னடா மாப்ள இப்படி கேட்டுப்ட? இவங்க குடிக்கிறதெல்லாம் வெறும் கப்பி டீ. உனக்கு நான் ஸ்பெஷல் டீயே போட்டு தரேன். இரு மாப்ள, எவன் எவனுக்கோ போட்டு தரேன். மாப்ள உனக்கு போட்டு தர மாட்டேனா? இந்த மாப்ள ஸ்பெஷல் டீ சாப்பிடு மாப்ள. வாயா கிளம்பலாம். அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சி காசு கொடுக்காம போறியா? நீ போட்ட காப்பி டீக்கெல்லாம் காசு கிடையாது, போல. அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணாச்சி, யோ உள்ள சட்ட. பாத்தியா மாப்ள, இவங்கள டீயை குடிச்சிட்டு காசு தராம போறாங்க. விடு, அடுத்த தடவை வரட்டும், அப்ப வச்சுக்கிறேன் இவங்கள. நீ சாப்பிடு மாப்ள. வேற ஏதாவது வடை பிஸ்கட் எதுவும் வேணுமா? அதெல்லாம் வேணாம் மாப்ள, சும்மா அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி வா, அப்படியே வெளியே போயிட்டு வருவோம். டேய் மாப்ள, இப்பதான்டா கடையை திறந்திருக்கிறேன். என்ன பண்ணலாம்? ஏ போய் வா, போய் யார் வந்திருக்கான்னு பாரு. டேய் யாருடா? ஏ வா போய், நம்ம சரவண, ஆதிமுல ஐயாவோட பையன். வணக்கம் தம்பி. வணக்கம்.
சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். திருவிழா காலம் இல்ல, நல்ல ஓட்டமா இருக்கு. நான் போய் கடை வியாபாரத்தை பாக்குறேன், நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க. சரிப்பா. எப்போ நீ துண்டு எடுத்து போப்பா. ஏய் மாப்ள, நீ உட்காரு மாப்ள. என்ன மாப்ள? என்ன மாப்ள, சாப்பிடுறியா? ஓ, சாப்பாடுல இருக்காங்க. என்ன மாப்ள இப்படி கேட்டுட்ட? இது அரசப்பா டீ ஸ்டால் மட்டும் இல்ல, டிபன் ஸ்டால். ஒருத்தர் உள்ள உட்காந்து சாப்பிடுற மாதிரி தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள, சுத்தி ஹோட்டல் அதிகமாயிருச்சுல, அதனால இப்ப ஹோட்டல்லாம் கம்மி மாப்ள. பெருசா ஒண்ணு இல்ல மாப்ள, நான் தோசையை ஊத்தி தட்டுல வச்சு மடிச்சு சப்பையா தரேன், அவனுங்க சுருட்டி நிமித்தி நிக்க வச்சு தரானுங்க. அதே மாவு தான், அதே நெய் தான். என்ன இங்க 15 ரூபா, அங்க 60 ரூபா. எல்லாத்தையும் இங்க கொஞ்சம் ஃபேன்சியா எதிர்பார்க்கறாங்க. இப்பெல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? சாப்பாட்டை போன்ல போட்டோ பிடிச்சி கம்ப்யூட்டர்ல ஏற்றிட்டு தான் சாப்பிடுறாங்க. கொஞ்சம் நைட் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, அம்புட்டு பேரும் கூச்சம் பார்க்காம நம்ம கடையில வந்து தான் சாப்பிடுறாங்க. அதை விடுறா, உனக்கு என்னடா வேணும்? நல்ல தோசையா ஒன்று போட்டுறவா? இல்ல மாப்பிள்ள, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். எப்போ நானும் சரவணனும் வெளியே போயிட்டு வந்துடுறோம், நீ கடையை பார்த்துக்க. டேய் வாடா மாப்பிள்ள போலாம். வரேன்.